செய்தி. மதுபான கொள்கை முறைகேட்டு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுபான கொள்கை முறைகேட்டு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தற்போது ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. மதுபான கொள்கை முறைகேட்டு வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீனானது வழங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கி டெல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த மார்ச் 21 கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். தேர்தல் நேரத்தில் தமக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க கோரி கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் அவருக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக மட்டும் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் தமக்கு முழுமையான ஜாமீன் வழங்க கோரி அரவிந்த் கெஜ்ரிவால் சார்பில் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த ரோஸ் அவென்யூ நீதிமன்றம் கெஜ்ரிவாலுக்கு தற்பொழுது ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டு இருக்கிறது. அமலாக்கத்துறை வழக்கில் கைது செய்யப்பட்டு மிக குறுகிய நாட்களிலேயே ஜாமீன் வாங்கிய நபராக அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கிறார். ஏற்கனவே இந்த வழக்கை பொறுத்தவரை ஆம் ஆத்மி கட்சியினுடைய அமைச்சர்கள் 2 கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் 1 வருடத்திற்கு மேலாகவே சிறையில் இருக்கிறார்கள். இந்த வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்த சஞ்சய் சிங்கிற்கு மட்டும் ஜாமீன் வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் ஜாமீன் வழங்கப்பட்டு இருக்கிறது. இது கீழமை நீதிமன்றத்தினுடைய உத்தரவாக இருக்கிறது. இதனை எதிர்த்து அமலாக்கத்துறை சார்பில் அடுத்ததாக உயர்நீதிமன்றத்திலோ அல்லது உச்சநீதிமன்றத்திலோ மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.